ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் கூட்டு காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாழைக்காய் சேனை வேணும்னா சேனை எடுத்துக்கலாம். இதே மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு ஒரு கடாயில் வேக வைங்க. இது வந்து ஓணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு வேக வைங்க. இன்னொரு மிக்சியில் 3 பச்சை மிளகு, தேவையான அளவுக்கு தேங்காய், நல்ல மிளகு, ஜீரகம், வேறு ஒன்றுமே வேண்டாங்க. மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வெந்ததும் இந்த அரைப்பு இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நெய்யுங்க. நெய் ஊற்றணுங்க. இதுதான் இந்த காளானோட ஸ்பெஷல். இதுங்க வேறு வெங்காயமோ பூண்டோ ஒன்றுமே வேண்டாங்க. நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு 1 கப்பு கட்டை தயிர் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயும் அது கூட நெய், இல்லை நெய் மட்டும் விட்டு கூட தாளிச்சுக்கலாங்க. கடுகு, வெந்தயம், மிளகாத்தூள், கருவேப்பிலை, வேறு ஒன்றும் போட வேண்டாம். போட்டு காய் மேலே ஊற்றிட்டா போதுங்க. ஓணம் ஸ்பெஷல் காளான் ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.